எப்ப பார்த்தாலும் கிளாஸ்க்கு லேட்டா வந்துட்டு இருக்கீங்க. என்னதான் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? சாரி சார், இதுக்கப்புறம் நாங்க இப்படி பண்ண மாட்டோம். இந்த ஒரு டைம் மட்டும் மன்னிச்சிடுங்க சார். சரி சரி, ரொம்ப சோகமா மூஞ்சி வச்சுக்காம போய் சீட்ல உட்காருங்க. தேங்க் யூ சார். எக்ஸ்கியூஸ் மீ சார், மேம் இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. ஓ வாட் a good news. ஏய், என்னவாடி இருக்கும்? சாரே குட் நியூஸ்னு சொல்றாரு. சார், அதை எங்ககிட்டயும் சொன்னீங்கன்னா நாங்க அது குட் நியூஸா தான் சொல்லுவோம். ஆமா சார். அது ஒன்றும் இல்லை, ஆனுவல் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஸ்கூல்ல 3 ட்ரிப் கூட்டிட்டு போறாங்களாம். யார் யாரெல்லாம் வரீங்கன்னு நேம் கொடுங்க. சார், நான் வரேன் சார். சார், நானும் வரேன் சார். எஜுகேஷனல் டூர்னா நானும் வரேன் சார். நீங்க கூட தானே எப்பவும் இருக்க, எப்ப பார்த்தாலும் படிப்பு படிப்புன்னு. வெரி குட் ஐஷு, இப்படி தான் இருக்கணும். எப்படி எப்ப பார்த்தாலும் நீயே நல்ல பேர் வாங்கிட்டு இருக்க? அதுதான் இந்த ஐஷோட ட்ரிக். ஸ்டூடெண்ட்ஸ் பெல் அடிச்சிருச்சு, எல்லாம் சேஃபா வீட்டுக்கு போயிட்டு வாங்க. டுமாரோ யார் யாரெல்லாம் 3 ட்ரிப் வரீங்கன்னு வீட்டில் கேட்டுட்டு வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்க. எப்படிப்பா உங்க வீட்ல எல்லாம் அலோவ் பண்ணுவாங்களா மூணார் போக? தெரியலடா பஞ்சம், அம்மா விட்டுருவாங்க. ஆனா அப்பா தான் என்ன பண்றாருன்னு தெரியல. பாப்போம். எங்க வீட்ல அப்படியே உள்டாவா இருக்கும். எங்க அப்பா அம்மா போக சொல்லுவாங்க, ஆனா பணத்துக்கு தான் என்ன பண்றதுன்னு தெரியல. பாப்போம். சரி விட்ரி, வீட்ல போய் முதல்ல பேசி பாப்போம். சாரி மசே, இப்பதான் வந்தியா? அடி இப்படி காலையில போகும்போது லேட்டா போற, ஈவினிங் சீக்கிரமா வந்துடுற. எதுக்கு இப்போ நீ புள்ளைய திட்டிக்கிட்டு இருக்க? வந்ததும் வராதுமா? உங்க பொண்ணை பத்தி ஒரு வார்த்தை சொல்லிட கூடாது. சரி வந்து உட்காருமா. நீ ஏன் வந்ததுல முடிச்சுக்கிட்டே இருக்க? இது இவங்கள்ட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியலையே. அது ஒன்றும் இல்லை டாடி, ஸ்கூல்ல ஆனுவல் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மூணார் ட்ரிப் போறாங்களாம். நானும் போகவா? என்னது 3 ட்ரிப்பா? அதெல்லாம் நீ எங்கேயும் போக கூடாது டாடி. எஜுகேஷனல் டூர் தான் டாடி. அதான் உள்ள ஆசைப்படுறாங்க, போயிட்டு வர விடுங்க. டீச்சர்ஸ் எல்லாம் போவாங்க. சரி, அப்புறம் உங்க விருப்பம். அவ போயிட்டு சேஃபா வந்தா எனக்கு அது போதும். இதுமா தான் டாடியை பத்தி தெரியும்ல. தேங்க்யூமா. ஒரு 2000 ரூபாய் செலவாகுமா? அதை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு. பயபுள்ள போற போக்கில் 2000 வந்துட்டு போறா. சரி, நம்ம பிள்ளைக்காக தானே போய் எடுத்து வைப்போம். நம்ம மனுஷன் ஒரு கேஸை வாங்கி கொடுக்காம 4 நாளா நெருப்புலயே பத்த வச்சு சமைக்க வேண்டியதா இருக்கு. எவ்வளவு கஷ்டமா இருக்கு. அம்மா அம்மா, ஐஷு வந்துட்டியா? வந்துட்டம்மா. இருமா, இன்னும் கொஞ்ச நேரத்துல சமைச்சிடுறேன். எனக்கு பசிக்கலாம் இல்லம்மா, உங்ககிட்ட ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் சொல்லணும். என்ன விஷயமா? ஆனுவல் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்கூல்ல எல்லாரையும் மூணார் கூட்டிட்டு போலான்னு பிளான் பண்ணிருக்காங்க. நானும் போகவா? உங்க அப்பா ஒரு கேஸ் வாங்கி கொடுக்கவே அவ்வளோ பேச்சு பேசுறாரு. எப்படிமா நம்ம மூணாற்றுக்கெல்லாம் போக முடியும்? இரு, நான் பக்கத்து வீட்டு அக்காட்ட கேட்டு பாக்குறேன். நான் ஆசைப்பட்ட எங்கேயுமே என்னால போக முடியல. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நான் மட்டும் ஏமா அப்படி இருக்கேன்? கவலைப்படாதம்மா, கடவுளை எழுதின விதி. நம்ம என்ன பண்றது? நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத. உன்னை நான் கண்டிப்பா மூணாற்று அனுப்பி வைக்கிறேன். சரிம்மா. ஏய் கோமதி, அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? புள்ள எதுக்கு அழுவுறா? என்னங்க, பிள்ளையோட ஸ்கூல்ல ஆனுவல் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மூணாற்று போறாங்க. நம்ம பொண்ணையை அனுப்பி வைக்கலாமாங்க? சரி கோமதி, பொண்ணு போயிட்டு வரட்டும். நான் யார்கிட்டயாச்சும் பணம் கேட்டு பாக்குறேன். தேங்க்யூப்பா. இந்தம்மா, இந்த பணத்தை பொண்ணுகிட்ட கொடு. இது மார்க்கெட்ல விறகு வைக்கிறதுக்காக வந்த பணம். இதுல 2500 ரூபா இருக்கு. பேலன்ஸ் 500 ரூபாவை அவ செலவுக்கு வச்சுக்கிட்டோம். ஏண்டி எதுக்கு அழுவுற? எங்க அப்பா அம்மா ரொம்ப பாவண்டி, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த 3 ட்ரிப்க்கு அரேஞ்ச் பண்ணாங்க. ஃபீல் பண்ணாதடி, உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் நாங்க இருக்கோம். இப்போ என் கூடவே இருப்பியா? ஏய், எதுக்கு ஐஷு அழுதுட்டு இருக்கா? நீ எதுக்கு இவ்வளோ சோகமா இருக்க? ஒன்றும் இல்லடா, ஐஷு வீட்டு சுச்சுவேஷன் நினைச்சு அழுதுட்டு இருக்கா. இதுக்கெல்லாம் கவலைப்பட்டா மதியானம் நான் எடுத்துட்டு வந்த பிரியாணியை எப்படி சாப்பிட்றது? பிரியாணின்னு சொன்னோன்னா 2 பேர் மூஞ்சையும் பாரு. என்ன பசங்களா, ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க போல. மூணாருக்கான நேம் எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்களா? ஓகே.